Adaptive and Stratified Subsampling for High Dimensional Robust Estimation Presentation க்கு வெல்கம். இந்த ரிசர்ச் பிரதீக் மித்தல் அண்ட் அதர்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. மே 2026ல பப்ளிஷ் ஆகிடுச்சு. இன்னைக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க்கோட கீ ஃபைண்டிங்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ரிசர்ச் எந்த ப்ராப்ளமா அட்ரஸ் பண்ணுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். குட் மார்னிங் எல்லாருக்கும். ஹை டைமென்ஷனல் ரோபஸ்ட் ரிக்ரெஷன்ல இருக்கிற ஒரு முக்கியமான தியரிட்டிக்கல் கேப்பை அட்ரஸ் பண்றோம். கிளாசிக்கல் சப்சாம்பிளிங் மெத்தட்ஸ் கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி ஆஃபர் பண்ணும். ஆனா தியரிட்டிக்கல் கேரண்டிஸ் மோஸ்ட்லி லைட் எய்ட் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்சர்வேஷன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகேபிளா இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ரியல் வேர்ல்ட் சினாரியோஸ்ல, அதாவது ஹை டைமென்ஷனல் செட்டிங்ல, நம்பர் ஆஃப் ப்ரெடிக்டர்ஸ் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸை விட ரொம்ப அதிகமா இருக்கிறப்போ heavy tailed noise, adversarial contamination, and temporal dependence இது extend பண்ண மாட்டேங்குது. Conversely, robust full sample methods statistically powerful இருந்தாலும் subsamplingல இருக்கிற மாதிரி computational scalability இருக்காது. எங்க அப்ரோச்ல 2 novel subsampling estimators introduce பண்ணிருக்கோம். Adaptive importance sampling இல்லன்னா AIS and stratified subsampling or SS ரெண்டுமே ஹூபர் லாஸ் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி பில்ட் பண்ணது. இது குவாட்ராட்டிக் அண்ட் லீனியர் லாஸ்க்கு நடுவில் இன்டர்போலேட் பண்ணி அவுட்லேயர்ஸ்ல இருந்து ரோபஸ்ட்னஸ் ப்ரொவைட் பண்ணும். ஏஐஎஸ் ஓட கோரிங்கிறது இட்டரேட்டிவ் ப்ராசஸ். அதுல சாம்பிளிங் ப்ராபபிலிட்டிஸ் அடாப்டிவ்லி அப்டேட் ஆகும். ஒவ்வொரு ரவுண்ட்லையும் கரண்ட் பேராமீட்டர் எஸ்டிமேட்க்கு கீழே அதிக ஹியூபர் லாஸ் இருக்கிற அப்சர்வேஷன்ஸ்க்கு நாங்க ஹையர் ப்ராபபிலிட்டிஸ் அசைன் பண்ணுவோம். இது கம்ப்யூட்டேஷனல் எஃபர்ட்டை இன்ஃபார்மேட்டிவ் இல்ல பொட்டன்ஷியலி கரப்டட் சாம்பிள்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணும். இந்த வெயிட்டட் சப்சாம்பிள்ல சப்சாம்பிள்ட் ஹபர் லாஸோ எஸ்டிமேட்டர் ஃபிட் பண்ணுவாங்க. எஸ்எஸ்க்கு நாங்க நான் இட்டரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றோம். கம்போனன்ட் வைஸ் மீடியன்ல இருந்து கோவாரியேட்ஸோட யூக்ளிடியன் டிஸ்டன்ஸை வச்சு டேட்டா செட் ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்ட்ராட்டாவா பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டம்ல இருந்தும் ஒரு ப்ரப்போர்ஷனல் சப்சாம்பிள் எடுக்கப்படும். அதுல ஒரு ஹூபர் லாஸோ எஸ்டிமேட்டர் ஃபிட் பண்ணப்படும். இந்த கேஸ் ஸ்ட்ராட்டம் லெவல் எஸ்டிமேட்ஸை ஜியோமெட்ரிக் மீடியன் யூஸ் பண்ணி ரோபஸ்ட்லி அக்ரிகேட் பண்ணிருக்காங்க. இது சிக்னிஃபிகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் கரப்டட் இன்புட்ஸையும் டாலரேட் பண்ணும். எங்க தியரட்டிக்கல் அனாலிசிஸ்க்கு 4 கீ அசம்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சப்கோஷியன் டிசைன், ரெஸ்ட்ரிக்டட் ஐகன் வேல்யூ கண்டிஷன், ஃபைனைட் வேரியன்ஸ் நாய்ஸ் அண்ட் பவுண்டட் சாம்பிளிங் ப்ராபபிலிட்டிஸ். ரொம்ப முக்கியம் என்னன்னா, நாங்க ஒரு தியரி ஆல்காரிதம் பிரிட்ஜை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஏஐஎஸ்க்கு ஸ்டெபிலைஸ்ட் டெர்மினல் வெயிட்ஸ் டிட்டர்மினிஸ்டிக்கலி பவுண்டட் சாம்பிளிங் ப்ராபபிலிட்டி அசம்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்னு நாங்க காட்டுறோம். இதனால எங்க தியரிட்டிக்கல் கேரண்டிஸ் டைரக்டா அப்ளை ஆகும். எஸ்எஸ்க்கு இது மீடியன் ஆஃப் மீன்ஸ் எஸ்டிமேஷன் ஃப்ரேம்வொர்க்கோட ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்டன்ஸ். அதுல இருக்கிற ரோபஸ்ட்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் பண்ணும்னு நாங்க ப்ரூவ் பண்றோம். எங்க தியரிட்டிக்கல் ரிசல்ட்ஸ்ல ஆர்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் லாக் பீக்கு எம்ஆர் டிவைட் பண்ணா ஆர்டர் எஸ் லாக் பீக்கு சமமான மினிமேக்ஸ் ஆப்டிமல் ரேட்டை அச்சீவ் பண்ண ஸ்லாக் பி சைஸோட ஒரு சப்சாம்பிள் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். ஹெவி டெய்ல்ட் நாய்ஸ், கண்டாமினேஷன் அண்ட் ஆல்ஃபா மிக்சிங் டிபெண்டன்ஸ் இருந்தாலும் கூட இந்த ஆப்டிமாலிட்டி ஹோல்ட் ஆகும். எப்சிலான் கண்டாமினேஷனோட இம்பாக்ட் நாங்க எக்ஸ்பிளிசிட்டா குவான்டிஃபை பண்றோம். எரர் பவுண்ட்ல எப்சிலானுக்கு ப்ரொபோர்ஷனலா ஒரு இரிடியூசிபிள் பயஸ் டெர்ம் இருக்குன்னு நாங்க காட்டுறோம். டிபெண்டன்ட் டாட்டாக்கு பேர்பியூ கப்ளிங்கோட கம்பைன் பண்ணி ஒரு கேலண்டர் டைம் பிளாக் புரோட்டோகால் இன்ட்ரடியூஸ் பண்றோம். இது சப்சாம்பிள் சைஸ நம்பர் ஆஃப் பிளாக்ஸா மாத்தி ஆல்ஃபா மிக்சிங் ப்ராசஸஸ்க்கு எங்களால கேரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். மேலும் இண்டிவிஜுவல் கோஎஃபிஷியன்ஸ்க்கான வேலிட் கோஆர்டினேட் வைஸ் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபுல்லி ஸ்பெசிஃபைட் டி பயஸ்ட் அசிம்ப்டோட்டிக் நார்மாலிட்டி ரிசல்ட்டை நாங்க ப்ரொவைட் பண்றோம். இது இன்ஃபரன்ஸ்க்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கம்போனன்ட். எம்பிரிக்கலி ஏஐஎஸ் யூனிஃபார்ம் சப்சாம்பிளிங்கை விட கன்சிஸ்டன்டா பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு 20% கண்டாமினேஷன்ல யூனிஃபார்ம் சப்சாம்பிளிங்கை விட 3.1 டைம்ஸ் லோவர் எரர் அச்சீவ் பண்ணிருக்கு. ரிபோஃப்ளேவின் டேட்டா செட்ல 29.5% லோவர் டெஸ்ட் மீன் ஸ்கொயர்ட் எரர் அச்சீவ் பண்ணிருக்கு. இந்த டேட்டா செட்ல அப்சர்வேஷன் ரேஷியோ ரொம்ப ஹையா இருக்கும். ஏஐஎஸ் எஸ்எம் கிளீன் ஆர் ஹெவி டெய்ல்ட் நாய்ஸ்ல தியரட்டிக்கல் கன்வர்ஜென்ஸ் ரேட்ஸை மீட் பண்ணும் இல்ல எக்ஸீட் பண்ணும். ஆனா கண்டாமினேஷன் ஃபிராக்ஷன் அதிகமா ஆகாத ஏஐஎஸ் கண்டாமினேஷன் எதிர்க்க சிக்னிஃபிகன்ட்லி ஸ்லோவர் எரர் growth எக்ஸிபிட் பண்ணும். நோட்டேபிளி சப்சாம்பிள் ரெசியூம்ல நோய்சி பிளாக் கிரேடியன்ட் எஸ்டிமேட்ஸ்னால மீடியன் ஆஃப் மீன்ஸ் ஹியூபர் லாசோ பேஸ்லைன் கன்சிஸ்டன்ட்லி அண்டர் பர்ஃபார்ம் ஆகுது. இது எங்க அடாப்டிவ் ரீவேட்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் அக்ரிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸோட எஃபிகசியா ஹைலைட் பண்ணுது. கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸ்க்கு ஃபைனைட் சாம்பிள் சைஸ்ல அண்டர் கவரேஜ் அப்சர்வ் பண்ணோம். சப் சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இது மொனோடானிக்கலி இம்ப்ரூவ் ஆகுது.
இது எங்க டீபயசிங் ப்ரொசீஜரோட அசிம்ப்டாட்டிக் வேலிடிட்டி கன்ஃபர்ம் பண்ணுது. எங்க ஃபைண்டிங்ஸ்க்கு சிக்னிஃபிகண்ட் தியரட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் மெத்தட்ஸ் இனாடிக்வேட்டா இருந்த ஹெவி டெயில் நாய்ஸ், கண்டாமினேஷன் அண்ட் டெம்போரல் டிபெண்டன்ஸ் சினாரியோஸ்க்கு ஃபைனைட் சாம்பிள் கேரண்டிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி சப்சாம்பிளிங் தியரியோட லாங் ஸ்டாண்டிங் லிமிடேஷன் சக்சஸ்ஃபுல்லா சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல டேட்டால ஒரு ஃபிராக்ஷன் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணாலும் மினிமேக்ஸ் ஆப்டிமல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரேட்ஸ் ப்ரிசர்வ் பண்ண முடியும்னு இதுல இருந்து தெரியுது. சப்சாம்பிள் ரோபஸ்ட் எஸ்டிமேட்டர்ஸ்க்கான கம்ப்ளீட் டீபயஸ்ட் இன்ஃபரன்ஸ் பைப்லைன் டெவலப் பண்றது ஒரு சப்ஸ்டான்ஷியல் கான்ட்ரிபியூஷன். ஹை டைமென்ஷனல் செட்டிங்ஸ்ல ரிலையபிள் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸ் தேடுற பிராக்டிஷனர்ஸ்க்கு இது ஒரு கிரிட்டிக்கல் கேப் அட்ரஸ் பண்ணுது. எங்க ஒர்க்ல ஏஐஎஸ்ல அடாப்டிவ் ரீவைட்டிங்கும் எஸ்எஸ்ல ரோபஸ்ட் அக்ரிகேஷனோட ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டிஷனிங்கும் இருக்கிற டிஸ்டிங்க்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் ட்ரேட் ஆஃப்ஸை ஹைலைட் பண்றோம். இது ரெண்டுத்தோட ரோபஸ்ட்னஸ் மெக்கானிசம்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் ப்ரொஃபைல்ஸை நுவான்ஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உதவும். இந்த ரிசர்ச்ல இருந்து ஃபியூச்சர் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு நிறைய அவென்யூஸ் ஓபன் ஆகுது. ஏஎஸ் டைனமிக்ஸை இன்னும் டீப்பா தியரிட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா இட்டெரிக்ஸோட மார்டிங்கல் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் மூலமா ஸ்ட்ராங்கர் கன்வர்ஜென்ஸ் கேரண்டிஸ் கிடைக்கும். கண்டாமினேஷன்ல அடாப்டிவ் சப்சாம்பிளிங்கோட கெயின்ஸை ஃபார்மலி குவான்டிஃபை பண்ற இன்ஃபர்மேஷன் தியரட்டிக் லோவர் பவுண்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது எங்க எய்ம். இந்த ஃப்ரேம்வொர்க்கை ஜெனரலைஸ்ட் லினியர் மாடல்ஸ் அண்ட் நான் பாராமெட்ரிக் ரிக்ரெஷனுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணா இதோட அப்ளிகபிலிட்டி இன்னும் அதிகமாகும். மேலும் ஸ்மால் ஸ்ட்ராட்டா ரெஜிம்லெஸ் ஸ்ட்ராட்டிஃபைட் சப்சாம்பிளிங்கான அக்ரிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ரூவ் பண்றது கரண்ட் மெத்தட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல ஒரு கிளியர் டைரக்ஷனா இருக்கும். ஃபைனலி இந்த ஃப்ரேம்வொர்க் ஃபெடரேட்டட் லேர்னிங்க்கு ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. லோக்கல் நோட்ஸ்ல ஸ்ட்ராங் சப்சாம்பிளிங் பண்ணி நோட்ஸ்ல ஜியோமெட்ரிக் மீடியன் அக்ரிகேஷன் பண்ணா சிக்னிஃபிகண்ட் அட்வான்டேஜஸ் கிடைக்கும். கன்க்ளூஷன்ல ரோபஸ்ட் ஹை டைமென்ஷனல் ரிக்ரெஷன் எஸ்டிமேட்டர்ஸா அடாப்டிவ் இம்பார்ட்டன்ஸ் சாம்பிளிங்கோ ஸ்ட்ராட்டிஃபைட் சப்சாம்பிளிங்கோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எந்த கோர் கான்ட்ரிபியூஷன்ங்கிறது சப்சாம்பிளிங் மெத்தட்ஸ்ல இதுவரைக்கும் அட்ரஸ் பண்ணாத ஹெவி டெயில் நாய்ஸ், அட்வர்சரியல் கண்டாமினேஷன், அல்ஃபா மிக்சிங் டிபெண்டன்ஸ் மாதிரியான செட்டிங்ஸ்க்கு ஃபைனைட் சாம்பிள் கேரண்டிஸ் மினிமேக்ஸ் ஆப்டிமல் ரேட்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ற ஒரு காம்ப்ரஹென்சிவ் தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க்கை ப்ரொவைட் பண்றதுல இருக்கு. ரெண்டு மெத்தட்ஸ்க்கும் தியரி ஆல்காரிதம் பிரிட்ஜை ரிகரஸ்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வேலிட் கோஆர்டினேட் வைஸ் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல்ஸ்க்கான டேப் பயஸ்ட் அசிம்ப்டோட்டிக் நார்மாலிட்டி ரிசல்ட்டையும் டெவலப் பண்ணியிருக்கோம். எம்பிரிக்கலி கண்டாமினேட்டட் என்விரான்மெண்ட்ஸ்ல ஏஐஎஸ் சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. எஸ்எஸ் ரோபஸ்ட் அக்ரிகேஷனோட கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சியும் ஆஃபர் பண்ணுது. மூவிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சர் ரிசர்ச்க்கான ஹை லெவல் டைரக்ஷன்ஸ் நாங்க பார்க்கறோம். முதல்ல அடாப்டிவ் சப்சாம்பிளிங் டைனாமிக்ஸ் ஐயும் கண்டாமினேஷன்ல அதோட ஃபண்டமெண்டல் லிமிட்ஸ் ஐயும் இன்னும் டீப்பா தியரட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செகண்ட், எங்க ஃப்ரேம்வொர்க்கை ஜெனரலைஸ்ட் லீனியர் மாடல்ஸ் மாதிரியான மற்ற மாடல் கிளாஸஸ்க்கும் ப்ராடன் பண்ணணும். டேட்டா ஸ்கேர்ஸ் ஸ்ட்ராட்டால ஸ்ட்ராட்டிஃபைட் சப்சாம்பிளிங்கோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதும் ரொம்ப குரூஷியல். ஃபைனலி ஃபெடரேட்டட் லேர்னிங் மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டட் செட்டிங்ஸ்ல நோவல் அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது எங்க ப்ரப்போஸ்ட் மெத்தட்ஸோட ரோபஸ்ட்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி லெவரேஜ் பண்ண ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு.